ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபிஸ் விஷன். இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபுஜேரா வந்திருந்தோம். இது வந்து துபாயிலேருந்து 1 hour ட்ராவலு. கொஞ்சம் ஒரு ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்னு கிளம்பியிருந்தோம். இது ஃபுல்லாக ஹில்ஸ் மாதிரி இது மாதிரி தான் இருக்கும். நாங்கள் பிரியாணிலாம் வாங்கி எடுத்துகிட்டு நாங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி போயிட்டு அங்கேயே எங்கேயாவது உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு போகிற வழியில் இது மாதிரி நான் நிறுத்தி நிறைய ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படி நாங்கள் கிளம்பி போகிற வழியில் எங்கேயாவது சாப்பிட்ற மாதிரி பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். அப்போ நாங்கள் ஆன்லைனில் பார்த்தப்போ ஷேர்ஸ் பார்க் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. சரி, அங்கேயே போகலான்னு கிளம்பிட்டோம். அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன், அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது, அந்த அசைவுக்கு நடனங்கள் இணையில்லையே. சிற்பம், கவிதை, ஓவியம் மூன்றும் சேரும் ஓரிடம் கண்டேன் பெண்ணே நான் உன்னிடம். பெண்ணெல்லாம் பெண் போல இருக்க நீ மட்டும் என் நெஞ்சை மயக்க. ஷேர்ஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்கும், அங்கே நம்ம போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சோம். அப்புறம் நாங்கள் போகிறப்ப இங்கே நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. இங்கே வந்து 2 ஷாப் வந்து ஃப்ரீயாக இருந்துச்சு. நர்சரி அது வந்து இங்கே யாருமே இல்லை. சரி, ஓகே, அங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புனா அப்படியே ஃபுல் லைனுக்குமே நிறைய ஷாப் இருந்துச்சு. சரி, ஓகே, இங்கே ஏதாச்சும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து சும்மா போய் பார்த்தோம். இங்கே ஒரு கடையில் வந்து இது மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுட்டு இருந்தாங்க. இது வந்து அரபி டிஷ் போல். என்ன அப்படின்னா, நம்ம ஊர் தோசை மாதிரி தான் இருந்துச்சு. அதில் வந்து சிப்ஸ் என்ன நம்ம கேட்குறோமோ அதை போட்டு தந்தாங்க. ஆனால் நல்லா தான் இருந்துச்சு, தோசை மாதிரி தான் இருந்துச்சு. சீஸு, சிப்ஸு அதெல்லாம் போட்டு தந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதுலேயே எக்கு போட்டு அப்புறம் நியூட்ரலா போட்டு இது எப்படி வேணால் நம்ம வாங்கிக்கலாம். நாங்கள் இது வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐஸ்கிரீம், அதே பக்கத்தில் நிறைய ஷாப் இருக்குல்ல, அதில் வந்து ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருந்துச்சு. சரி, நாங்கள் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கியிருந்தோம். அங்கே போய் ட்ரை பண்ணோம். ஃபுஜேரா வந்து மெயினாக நாங்கள் போகிறதே இதுக்காக தான். இது மாதிரி நம்ம ஊர் வைப்பு மாதிரி வந்து எல்லாமே இருக்கும். பழம் எல்லாமே வெளிலே வச்சுருப்பாங்க. இது மாதிரி நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியே பார்க்குற மாதிரி எல்லாமே இருக்கும். நாங்கள் வந்து போகிறப்போ ஃப்ரைடே மார்க்கெட் போவோம். ஃப்ரைடே மார்க்கெட் வந்து பழசு முன்னாடிலேருந்து இருக்கிறது. இது புதுசாக ஏதோ கட்டியிருக்காங்க போல். இங்கேயும் அதே மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். என்ன மாதிரி ஃப்ரூட்ஸ் வேணாலும் நம்மளுக்கு சாப்பிடவும் கொடுப்பாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் இருக்கும். அதில் வந்து நாங்கள் ஒரு 2-3 ஃப்ரூட்ஸ் சொன்னோம். அவங்களே கட் பண்ணி கொடுத்துருவாங்க பேக் பண்ணிவிட்டு. அங்கே நாங்கள் பண்ணிகிட்ருக்கப்போ இதை சாப்பிட்டு பாருங்கள், அதை சாப்பிட்டு பாருங்கள், இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டே இருந்தாங்க. அப்புறம் மாம்பழம் இது எல்லாமே வந்து கம்மியாக தரும், நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இங்கே தேன், அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸு அது மாதிரி நிறையா இருக்கும். நாங்கள் வந்து எங்களுக்கு பிடிச்ச சில ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு கட் பண்ண முடியாது, கையில் கீரும் அப்படின்னு. அங்கேயும் இது மாதிரி கார்னில் லெமன், சால்ட், பெப்பர் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க, நல்லாயிருக்கும். அதில் வந்து இந்த நம்பரை எடுத்துக்க சொன்னாங்க. இல்லை, இங்கே யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு காட்டுற சொல்கிற மாதிரி அதை நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரூட்ஸும் எல்லாமே நல்லா வாங்கிட்டேன். இதே மாதிரி தான் ஃப்ரைடே மார்க்கெட்டும் இருக்கும். அது நாங்கள் இந்த டைம் இது வந்து நாங்கள் புதுசாக வரோம் ஃபஸ்ட் டைம். நாங்கள் முன்னாடி சொல்லியிருந்தோம்ல ஷேர்ஸ் பார்க்னு வந்துச்சு, அங்கே போய் சாப்பிட்லான்னு. அது வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் வந்தால் அங்கே இருக்காது, எங்களுக்கு தெரியல. அங்கே அதை க்ராஸ் பண்ணி தான் அப்புறம் நாங்கள் வந்தோம். வர வழியில் வந்து இது ஏதோ புதுசாக விதமான ஒரு இடமா இருந்துச்சு, வாதி அப்படின்னு சொல்லிட்டு. இது மேலே போகிற மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ்லாம் கூட வச்சுருந்தாங்க. நாங்களும் அப்படியே மேலே போய் பார்த்துட்டே இருக்கோம். புது விதமான ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் மேலே போயிட்டே இருந்தால் ஒரு கொஞ்சம் இதுலேயே வந்து கொஞ்சம் 4 வீடு இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2-3 பேர் அங்கே குளிச்சுட்டு வந்துருந்தாங்க போல். அவங்க வந்து சொன்னாங்க இது மாதிரி இந்த இதுலேருந்து போவாங்க. ஆனால் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரொம்ப ஒரு இது மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியாது. அதில் வந்து நடந்து போனால் அங்கே நிறைய தண்ணி வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் போகல.
ரொம்ப இருட்டாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்னொரு நாள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்து மெயினாக வந்ததே வந்து அந்த ஃபுஜேரா ஃப்ரைடே மார்க்கெட்டில் வந்து ஒரு டெண்டர் கோகோனட் ஜூஸ் விற்கும். அது ரொம்ப ஃபேமஸ்ஸு. அங்கே போய் அதை குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்தோம். இதுதான் ஃப்ரைடே மார்க்கெட்டு. இதுவும் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம கார்பெட்டு எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம். நல்லா ரேட்டும் அஃபோர்டபுளாக இருக்கும். நம்ம பார்கெயின் பண்ணி வாங்கிக்கலாம். அதனால நாங்கள் அங்கே வந்து அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்காக அங்கே போயிருந்தோம். இதுதான் அந்த ஷாப்பு. இங்கே தான் வந்து அந்த டெண்டர் கோகோனட் நம்ம எத்தனை 5 லிட்டர் 10 லிட்டர் அதெல்லாம் கூட வந்து வாங்கிட்டு போவாங்க எல்லோரும். நாங்கள் வந்து ஒரே ஒரு இது வாங்கியிருந்தோம். ஏற்கனவே நிறையா சாப்பிட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படியா நமக்கு சோறு சோறு தான் முக்கியம். நமக்கு சோறு தான் முக்கியம். நமக்கு நல்ல வேலை கருப்பா पूरा चाहिए पीस चाहिए पैशन है ड्रैगन पैशन फ्रूट यस एक प्लेट दे दो அங்கே நாங்கள் பேஷன் ஃப்ரூட் வாங்கலை. சரி இங்கே அதை வாங்கிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்து இங்கே இந்த ஒரு ஷாப் இருந்துச்சு. இங்கே நிறையா மண்பானை அது மாதிரிலாம் இருந்துச்சு. இங்கே துபாயில் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இது வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சரின்னு இங்கே வாங்கலான்னு பார்த்தோம். அது ஸ்டாண்டோடையே வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி நான் அதுவும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். Thank you for watching.